பாவக்காய் ஊறுகாய் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். தேவையான பொருள்: பாவக்காய், கருவேப்பிலை, வெந்தயம், கடுகு, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, நல்லெண்ணெய், வினிகரு, ஈஸ்டர்ன் பிக்கிள் பவுடர், மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள். ஃபுல்லாக வதங்கக்கூடாது, ஒரு சுமாராக வதங்கவும் பச்சை மிளகா போடணும். பூண்டு இஞ்சி பச்சை வாடை போனால் போதும், ரொம்ப முறுமுறுன்ட்டு வேக வைக்க தேவையில்லை. அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுடணும். பச்சை மிளகாவும் வேகணும்னு அவசியம் கிடையாது, நார்மலாக சும்மா அந்த வாசம் வந்தால் போதும். கல்லுப்பு தான் யூஸ் பண்ணுறோம். ஊறுகாய் அது பாவக்காய் ஊறுகாய்ங்கிறதுனால கொஞ்சம் உப்பு கொஞ்சம் தூக்கலாக போடுறதுனால கெட்டு போகாது. இப்போ உப்பு போட்டாச்சு. இப்போ மசாலா போடணும். இது மஞ்சத்தூள், மிளகாத்தூள், பிக்கிள் பவுடர், ஊறுகாய் பவுட்ரு ரெடிமேட்லேயே கிடைக்கும், அது போட்டுக்கலாம். ஊறுகாய் பவுட்ரு சென்னையில் கிடைக்க வாய்ப்பில்லை. நான் கேரளாவில் தான் கேரளாவுக்கு போனப்போ தான் வாங்கிட்டு வந்தேன். கேரளா சைட்லலாம் கிடைக்கும். பெருங்காயத்தூள் போடணும் கொஞ்சமாக, அப்போ தான் கொஞ்சம் வாசமாக இருக்கும். உங்களுக்கு ரெடிமேட் பவுட்ரு கிடைக்கலன்னா வெந்தயம், கடுகு வறுத்து பொடிச்சு வச்சுக்கோங்க, அதையும் போட்டுக்கலாம். இது கிடைக்கலன்னா அது போட்டாலும் போதும். பாவக்காய் உப்பு போட்டு வேக வச்சு வடித்து வச்சுருக்கோம். ஏன்னா பாவக்காய் ரொம்ப கசப்பாக இருக்கிறதுனால ஒரு டைம் தண்ணி வடிச்சுக்கலாம், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ பாவக்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. வினிகர் ஊற்ற போகிறோம். 1 கப் வினிகர் ஊற்றி ஒரு கொதி வர்ற வரைக்கும் வச்சுக்கணும். ஒரு கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாம். 1 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. பாவக்காய் ஊறுகாய் இப்போ ரெடி.